அடுப்படி கைமணத்தில் இந்த கொத்தரங்காய் வச்சு பொரியல் ஒன்று பண்ண போகிறேன். அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இந்த கொத்தரங்காயை வந்து ஒரு பிஞ்சாக ஒரு 4 கொத்தரங்காய் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டோன்னா நரம்பு எலும்பு ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஆயில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன், எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு வெடித்த பிறகு உளுந்து போடணும். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ உளுந்து போடணும். உளுந்து செவந்த பிறகு இந்த அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி பொடுசாக கொத்தரங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வெந்துடும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போடணும். அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். வெங்காயம் செவந்த பிறகு கொத்தரங்காயை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் வெந்நீர் ஊற்றினோன்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த எண்ணெயிலேயே அந்த கொத்தரங்காயும் கொஞ்சம் வதக்கணும். வதக்கி போட்டோன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும், சீக்கிரமாகவும் வேகும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு வெந்நீர், சூடாக வச்சுருக்க வெந்நீர் எடுத்து ஒரு 1/2 டம்ளர் ஊற்றலாம். ஊற்றி மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெந்த பிறகு உப்பு போடணும். காசி வெந்துருச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த மிளகாய்த்தூள் வாசனையெல்லாம் போகணும். அதுக்கு பிறகு தேங்காய் பூ போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போடணும். அது வாய்வுங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் போடணும் கொத்தரங்காய்க்கு. கொத்தரங்காய் நல்லா வெந்துருச்சு. பெருங்காயம் முதலே போடணும், போட மறந்துட்டேன். இப்போ தூள் பெருங்காயம் போட்டுட்டேன். இப்போ தேங்காய் பூ இறக்கும்போது தான் போடணும், முதலே போட்டக்கூடாது. அப்புறம் பச்சை கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து காரக்குழம்பு, வெந்தய குழம்பு, வத்த குழம்பு, ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.